ராயன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை என்னதான்ப்பா என்ற மாதிரி போயிட்டே இருந்தாலுமே, செகண்ட் ஹாஃப் அடிச்சு தூள் கிளப்பிட்டேன்னே சொல்லலாம். பல எதிர்பார்ப்போட போய் தியேட்டர்ல உட்கார்ந்த எங்களுக்கு, ராயன் மூவி செஞ்சுச்சா? இல்ல நாங்க ராயன் மூவிக்கு செஞ்சோமான்னு சொல்லி இந்த ரிவ்யூல பார்க்கலாம். முதல்ல ராயன் மூவியோட ஹீரோ. காத்தவராயனா இந்த படத்துல வார நம்மளோட ராயனான தனுஷோட ஆக்டிங் வேற லெவல்ன்னு தான் சொல்லலாம். தொட்டு குடுத்தா கூட பிட்டளவுக்கு கூட நான் சிரிக்க மாட்டேன்ப்பா என்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்மளோட ராயன். எது எப்படி இருந்தாலும் கல்லுல கூட கொஞ்சம் ஈரம் இருக்கும்பா என்ற லெவலுக்கு தான் தம்பி, தங்கச்சி என்ற மாதிரியான சென்டிமெண்ட் டைப் இந்த படத்துல ஹீரோக்கு வச்சிருக்காங்க. அண்ணன்டா, தங்கச்சிடா, தம்பிகள்டா என்று வாழ்ற நம்மளோட ராயனோட லைஃப்ல வில்லன் வேற யாருமே தேவையில்ல. நாங்களே ட்விஸ்ட் வைப்போம்ப்பா என்ற மாதிரி தம்பியும் தங்கச்சிகளும் செஞ்ச ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட கதையே. அடுத்தது சப் கேரக்டர்ஸ். பேரண்ட்ஸ் இல்லாம குடும்பத்த நம்மளோட ராயன் தான் கொண்டு நடத்துறார். இந்த இடத்துல ஊர்வம்பு வேண்டாம்ப்பான்னு சொல்லி ராயன் எல்லாத்துலயுமே ஒதுங்கி போனாலுமே, தேர இழுத்து தெருவுல விடுவோம்ப்பான்ற மாதிரி சந்தீப் கிசான் பெரிய சம்பவங்கள் செய்ய, அவருக்கு துணையா நம்மளோட காளிதாஸ் ஜெயராமும் தம்பியா போறார். அண்ணா தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு நம்மளோட ராயனும் துஷாரா விஜயனும் வேற லெவல்ல இருந்தாலுமே, இதுல 200க்கு 300 வீதம் நம்மளோட துஷாரா விஜயன் வேற லெவலா அண்ணாக்காக நிறைய சம்பவம் செஞ்சிருக்கா இந்த மூவில. சுதீப் கிசானுக்கு ஜோடியா வர நம்மளோட அபர்ணா பாலமுரளி வடஜென்ன பொண்ணுண்டா இப்படித்தான்ப்பா இருக்குமன்ற மாதிரி வேற லெவலா அந்த கேரக்டரை பில்ட் பண்ணியிருந்தா. இந்த படத்தோட வில்லன் ராயனோட ஃபேமிலிக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கும் என்ன முட்டிக்குது? இதுல எஸ் ஜே சூர்யா ஏன் நம்மளோட ராயனை கொல்றதுக்கு தெரிகிறார்? ஸோ இதுதான் பேஸ் லைனே. நம்மளோட ராயனோட நடிப்புக்கு ஈடு இணையில்லாத நடிப்பு அசுரண்டா என்ற மாதிரி நம்மளோட எஸ் ஜே சூர்யா வேற லெவலா மிரட்டி இருக்கிறார் இந்த படத்துல. என்னதான் வில்லன் கேரக்டர்ல நம்மளோட எஸ் ஜே சூர்யா மிரட்டினாலுமே, தனுஷ் ராயனா நிறைய ட்விஸ்ட் கொடுத்திருப்பார் நம்மளோட எஸ் ஜே சூர்யாக்கு. வில்லனோட ஆக்டிங் வேற லெவலா இருந்தாலுமே, வில்லனோட பேக்ரவுண்ட பெரிய அளவுல காட்டே இல்ல. வில்லனோட பேக்ரவுண்ட் சின்னனா காட்டி இருந்தாலுமே, ராயனோட ஃபேமிலியை பழிவாங்கிறதுக்கு இதுதான்ப்பா ரீசன் என்ற மாதிரி ஒரு இடத்துல நம்மளோட டிரெக்டரா தனுஷ் சொதப்பி இருக்கிறார். இந்த படத்தோட மியூசிக். ராயன் மூவியோட ஆல்பத்தை பார்த்தா வெரைட்டி ஆஃப் எமோஷனல் என்றே சொல்லலாம். அப்படி இருக்கிறது என்ன மாதிரி படத்துல சூட்டபிள் ஆகுமாப்பா என்று பார்த்தா, படத்துல இன்னுமே பிச்சுதற மாதிரி நம்மளோட ஏஆர் ரஹ்மான் எமோஷனல் சீன்ஸ்ல கூஸ் பம்பிங் மியூசிக்ஸும், ஆக்ஷன் த்ரில்லர் சீன்ல வேற லெவல் தரமான மியூசிக்கும் தான் இந்த படத்தோட பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாவே இருக்கு. ஸோ டோட்டலா படத்த பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படம் ஏப்பா போயிட்டு இருக்கு என்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு டவுட் வந்தாலுமே, செகண்ட் ஹாஃப்ல பிரிச்சு மேய்ஞ்சிருக்கார் நம்மளோட டிரெக்டரா தனுஷ். செகண்ட் ஹாஃப்ல தனுஷுக்கு, துஷாரா விஜயனுக்கு, எஸ் ஜே சூர்யாவுக்கு வச்ச சீன்ஸ் எல்லாருமே மிரட்டலா இருந்ததால இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வேற லெவல்னே சொல்லலாம். இந்த படத்துல நம்மளோட ஏஆர் ரஹ்மானை தூக்கினா படத்தோட கதை எதை நோக்கி போகும்னே தெரியல. ஸோ இந்த படத்துக்கு பெரிய ஒரு பூஸ்டரா நம்மளோட ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், பிஜிஎம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருந்தாலுமே, இந்த படத்தோட கதைக்கிறது என்னன்னு சொன்னா பிளாங்க் தான். டோட்டலா நம்மளோட ராயன் மூவியை பார்க்க போனா எமோஷனலான சீன்ஸ், ஏஆர் ரஹ்மானோட கூஸ் பம்பிங் மியூசிக், வயலன்ஸான சீன்ஸ், இதை தவிர வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல.